கார்த்தி, டேய் கார்த்தி, எந்திரிடா. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? தில்ல மறுபடியும் குடிச்சிட்டு வந்து கிடக்குறானே, என்ன பண்றது இப்போ? கார்த்தி, கார்த்தி, அண்ணா, சின்ன அண்ணா, அண்ணா, எந்திரிண்ணே, எந்திரிண்ணே, எந்திரிச்சு சாப்பிடுண்ணே. சின்னவனே எந்திரா, அண்ணா, எந்திரா சின்னவனே. கார்த்தி, எந்திரிச்சு சாப்பிடு. சாப்பிடு. அண்ணே, என்னால தானே உங்களுக்கும் அண்ணனுக்கும் இந்த அவமானம்லாம். நான் பண்ண தப்பால தானே அண்ணி நீங்களும் அண்ணனும் இந்த திமிரு பிடிச்சவள்கிட்ட மாட்டிட்டு அவமானப்பட்டு இருக்கீங்க. விடு கார்த்தி, நடந்ததையே பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ சாப்பிட்டு போய் படுப்போ. இந்தா. இல்ல அண்ணி, இல்ல, எனக்கு மனசு சரியில்லை அண்ணி, என்னால சாப்பிடவே முடியாது. சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத கார்த்தி. ஓ அண்ணன் வர்றதுக்குள்ள சாப்பிட்டு போய் படு. அப்பா, நான் குடிச்சிட்டு வந்தது உங்க எல்லாருக்குமே என் மேல கோபமா இருந்தாலும் உங்க கோபம் நியாயமான கோபம் தான். ஆனா என் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. டேய், உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குடா? பாட்டி, நான் பண்ண தப்புக்காக சத்யா கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் பாட்டி. ஆனா அவன் என்ன மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தையே கர்வம் கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கா பாட்டி. நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இருக்கா. அண்ணனையும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் பாட்டி நான் குடிச்சிட்டு வந்தேன். நான் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாட்டி, அப்பதான் என் மனசு ஆறும். இங்க பாரு கார்த்தி, ஓ மேலையோ சத்யா மேலையோ யார் மேலையோ எந்த தப்பும் இல்ல. யோசிச்சு பார்த்தா இது காலத்தோட கட்டாயம்.